1 லூக்கா 5:5 வாசிச்சிருங்க. லூக்கா 5:5. லூக்கா 5:5 வசனம். சீக்கிரமா வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஒண்ணுமே அகப்படல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அவ்வளவுதான், போடும். ராத்திரியெல்லாம் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? பிரயாசப்பட்டிருக்கிறார். ஆனாலும் பரவாயில்ல ஏசப்பா, நீங்க சொல்லிட்டீங்க, அதுக்காக நான் என்ன பண்றேன்? இந்த வலையை போடுகிறேன். நிறைய வாட்டி இதை நம்ம வாசித்திருப்போம். ஆனால் கவனிங்க, இந்த இடத்துல இருக்கிற ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, பேதுரு தோல்வி அடைந்தான். பேதுருக்கு கசப்பான அனுபவம் உண்டு. பேதுருவுக்கு லாஸ்ட் கொஞ்சம் முன்னாடி தான் அதை ட்ரை பண்ணாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால பாருங்க, இழுக்க முடியாத அளவுக்கு மீன்களை கொடுத்து உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ போதும் வாப்பா, நீ மீன் பிடிச்சது போதும், நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். அது நிறைவேறிச்சா? அவன் தான் மறுதளிச்சுட்டு போயிட்டான்ல. அப்போ சாத்தானுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும் பாருங்க. ஆனால் ஆண்டவர் அவனை விடாம திருப்பிய கொண்டு வந்தாராம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிங்க. ஒரு பிரசங்கத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா! அந்த கிருபை நமக்கு வேணும் பாருங்க. ஒரே பிரசங்கம் தான் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் பேதுருவை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றினார். என்ன குவாலிட்டி? ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிந்தார். என் கடந்த கால அனுபவம் என்னவாக இருந்தாலும் சரி, என்னுடைய தோல்வி எத்தனை முறை நான் அனுபவித்து இருந்தாலும் சரி, நான் எதை இழந்து போய் இருந்தாலும் சரி, என் கசப்பான அனுபவமாக இருந்தாலும் சரி, நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் செஞ்சிடறேன். வாய் தந்து சொல்லுங்க, இயேசுவே நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதற்கு நான் கீழ்ப்படிவேன். ஆமென். உங்க தலையை ஆண்டவர் உயர்த்தணும், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவர் சொல்றத கீழ்ப்படியுங்க. ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 16:18, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. ஆமென். இந்த மனுஷனை பார்த்து எல்லாரும் ஏளனம் பண்ணாங்க. விழுந்தான் பேதுரு, இனி எழும்பவே முடியாது. மறுதளித்தான் பேதுரு, இனி அவ்வளவுதான், அவன் மாறவே மாட்டான். ஆனால் கர்த்தர் அந்த மனுஷன் மேல சபையை கட்டுறது மாத்திரம் இல்லை, உன்னை யாராலையும் மேற்கொள்ள முடியாது. ஆமென். அப்படி ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். குவாலிட்டி என்ன? அவன் கர்த்தருக்கு கசப்பான கடந்த கால அனுபவமாக இருந்தாலும், கடந்த காலத்தில் அவன் தோல்வி அடைந்திருந்தாலும், கர்த்தர் அவருக்கு இந்த சபையை நடத்தும்படியாக உயர்த்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு என்ன தெரியுமோ தெரியாதோ, என்ன இருக்கோ இல்லையோ, அவர் என்ன சொல்றாரோ அதற்கு கீழ்ப்படிங்க. ஆமென் சொல்லிடுங்க. அவர் என்ன சொல்றாரோ அதற்கு அப்படியே நீங்க கீழ்ப்படிஞ்சா போதும், ஆண்டவர் உங்க தலையை உயர்த்துவார்.